சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் ஒருவர் மட்டும் தான், அவரே சுதேவன் தான். வழியும் சத்தியமும் ஜீவனும் நான் ஒருவன் தான் என்று மொழிந்தார். நித்திய ஜீவன் தரும் இயேசுராஜன். சரிங்க, வச்சுட்டுமா? ஓகேங்க. நான் வரேங்க, நான் நேரில் வந்து பேசுறேங்க. சரி, ஓகேங்க. ஓகேங்க. நாங்க பிரதர் என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? நான் பைபிளில் வந்து யோவான் சுவிசேஷத்தை படிச்சுட்டு இருக்கேன். சந்தோஷங்க பிரதர். ஆமாம் பிரதர், இதில் வந்து கடவுள் வந்து 3 பேரா இருக்கிறாரு. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரா இருக்காருன்றத இந்த பைபிளில் நாம் படிக்கிறோம். ஆனால் நிறைய பேர் இந்த திரியோகத்தை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வந்து பைபிள் கூறும் இறைவன் அவர் ஒருவர் தான். புரியுதுங்களா? சரி, அதுதான் என்னுடைய விசுவாசம். ஆனா வந்து நீங்க இப்படி சொல்றீங்க பிரதர், பைபிள்ல நிறைய இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு கடவுளை வந்து 3 பேரா பிரிச்சிருக்காங்க. நீங்க கடவுள் வந்து ஒருவரேன்னு சொல்றீங்க. அது எப்படி நான் நம்புறது? ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். அதாவது வந்து இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை நான் இப்போது உங்களுக்கு சொல்லட்டுமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சரிங்க பிரதர், நான் இப்ப படிக்கிறேன். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்க. யாரை அறிந்து கொள்ளணும்? சத்தியம் உள்ளவரை. யார் வந்து நமக்கு புத்தியை தந்தது? தேவனுடைய குமாரன் வந்து புத்தியை தந்திருக்கிறார். யாருக்குள்ள நம்ம இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனும் சத்தியம் உள்ளவருக்குள்ள இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமா சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்ப மெய்யான தேவன் நித்திய ஜீவன. நீங்க எப்படி திரித்துவத்தை நம்புறீங்க? திரித்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லையே. திரியேகம் என்ற வார்த்தையும் பைபிளில் இல்லையே. தேவன் ஒருவர் என்றது பைபிள் எங்கு நிறைந்திருக்கிறது? ஆமாம் பிரதர், நீங்க சொல்றீங்க கரெக்டு தான். ஆனா வந்து இப்போ நாங்க வந்து இது நாள் வரைக்கும் பைபிள்ல வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு போட்டிருக்கும் போது, அப்ப கடவுள் வந்து 3 பேரா இருக்காரு போல இருக்கு அப்படின்னு தான் நாங்க இது நாள் வரைக்கும் நினைச்சிருக்கோம். ஆனா நீங்க இப்ப சொல்லும் போது தான் எனக்கு வந்து தெளிவா புரியுது. கடவுள் வந்து ஒருவர் தான், அவர் வந்து ஒரே தேவன் தான் அப்படின்றத நீங்க இந்த வசனத்தின் மூலியமாவும் சொல்றீங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு வேற ஏதாவது ஒரு ஆதாரத்தோட இதை நீங்க நிரூபிக்க முடியும் உங்களால? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க மட்டும் இல்ல, திருத்துவத்தை நம்புற யாரா இருந்தாலும் சரி, பைபிள்ல திருத்துவம் என்ற வார்த்தை இல்ல, திரியேகம் என்ற வார்த்தையும் இல்ல. சரி, கடவுள் 3 பேர் என்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதார வசனத்தை எடுத்து காட்ட முடியும்? சரிங்க பிரதர், நானு இப்போ நாம வச்சிருக்கிற இந்த பைபிள்லயே மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16-17 கடவுளை வந்து 3 பேரா இதுல எழுதியிருக்காங்க, 3 பேரா காட்டியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு ஆதார வசனமா சொல்றேன். சரிங்க பிரதர், இப்போ நான் உங்களுக்கு மத்தேயுல இந்த அதிகாரத்துல நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே சீன்ல கடவுள் வந்து 3 பேரா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் அப்படின்ற அந்த திரியோகத்தை இந்த வசனத்துல எழுதியிருக்கு. இதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். படிங்க பிரதர். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம் மேல் வருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பேரில் நான் பிரியமா இருக்கிறேன். அதாவது இந்த வசனத்தை வச்சு நீங்க எதை நிரூபிக்கிறீங்கன்னாக்கா, ஒரே நேரத்துல நான் 3 கடவுளையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மத்திய வேத சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 16-17 நீங்கள் மேற்கோள் காட்டி சொல்றீங்க. அதாவது அந்த சம்பவம் என்ன சொல்லப்பட்டதுனாக்கா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரை ஒதுங்குறாரு. உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல இறங்குறாரு. அப்ப இயேசு ஒரு நபரு, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இறங்குது 2வது நபரு. உடனே வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து ஒரு சத்தம், அதான் பிதாவின் சத்தம். அதாவது வந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சம்பவத்தை வைத்து கடவுள் 3 பேர் ஒரே நேரத்துல வராங்க
அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வரீங்களா, கரெக்ட்டுங்களா? ஆமா பிரதர், இதுல பார்த்து கடவுள் வந்து இப்போ 3 பேரா வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரா இருக்கிறாரு. இதான் இந்த வசனத்துல போட்டிருக்கு. நீங்க என்னவோ கடவுள் ஒருவர் என்று சொல்றீங்க. நீங்க அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேனே, நீங்க சொல்லிய இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 சொல்லப்பட்ட இதே சம்பவத்தை மார்க் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க, இதே சம்பவம் இருக்கும். மேலும் லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 20 - 23 வரை படித்து பாருங்கள், இதே சம்பவம் காணப்படும். ஆனா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை 4வது ஒரு சுவிசேஷ புஸ்தகம் இருக்குது பாத்தியா, யோவான், அதுல எதற்காக இது நடந்ததுன்றது சொல்லப்பட்டு இருக்குது. அதை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தலாமா? சரிங்க பிரதர், அது மாதிரி படிச்சிடலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 30, 31 வாசிங்கள் கேட்போம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். யார் சொல்றது இந்த வசனத்தை? இது வந்து யோவான் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாரு. ஓகே, படிங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். ஆமென். அப்படி தொடர்ந்து படிங்க. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்தினாலும் ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ இந்த வசனத்தை நன்றாக நீங்க புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினதுக்கு காரணம் நாங்க 3 கடவுளா இருக்கிறோம்ன்றது காட்டுறதுக்கு இல்ல. யோவானுக்கு தெரியாது, இவர்தான் மேசியா என்பது யோவானுக்கு தெரியாது. அங்க யோவானே சொல்றாரு, நானும் இவரை அறியாது இருந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து மேல புறாவின் ரூபம் கொண்டு இறங்கி வந்தது 3 கடவுள் என்பதுக்கு ஆதாரம் கிடையாது. யோவானுக்கு இவர்தான் மேசியா என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் தான். சரிங்க பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, அப்ப அந்த சத்தம் யாருடையது? இதுக்கு வசனம் பைபிள்ல நல்லா காட்ட முடியும். அந்த சத்தம் எதனால வந்ததுன்றது யார் சொல்றது? இயேசுவே சொல்றாரு. யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12 எடுத்துக்கோங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 28 நீங்க படிங்க. சரி. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சில தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்க. அந்த சத்தம் அது பிதாவின் சத்தம்ன்றது நம்ம தான் சொல்றோம், அந்த வசனம் அப்படி சொல்லல. ஆனா இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, அந்த சத்தம் வந்து என் நிமித்தம் உண்டாகல, உங்கள் நிமித்தம் உண்டாச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து இயேசு சொல்றத பாரு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினது எதற்காக அப்படின்னாக்கா, இவர்தான் மேசியா என்பதை யோவான் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளத்திற்காக. இரண்டாவது, வானத்திலிருந்து எதுக்கு அந்த சத்தம் வந்துச்சுனாக்கா, அது இயேசுவே சொல்றாரு, அந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகல, உங்கள் நிமித்தம் உண்டாச்சு என்றது இயேசுவே சொல்றத பாக்குறோம். இதுல எப்படிங்க நீங்க கடவுள் 3 என்பதை நிரூபிக்க முடியும்? அங்க இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினதும் வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. இதை வைத்து திருத்துவர்கள்னா சொல்றாங்க, பாருங்க நீங்க சொன்ன மாதிரியே 3 தெய்வத்தையும் ஒரே நேரத்தில் நான் காட்டுறேன் பாத்தீங்களா அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரியே நிறைய பேர் சொல்றாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி கடவுள் ஒருவர் தான். அந்த ஒரே கடவுளை தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம வணங்குறோம். ஆமென். நிறைய பேர் இது அந்த திரியோகத்தை இவ்வளோ பேர் தவறா சித்தரிச்சு பல விதமா பேசுறாங்க. ஆனா பிரதர் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. இதை விட தெளிவா யாராலும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால உங்க குழப்பங்களுக்கு ஏதாவது இருந்தா இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெளிவடைஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு உண்டான பதிலை நாங்கள் தருவோம். இந்த சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கணும். ஆமென். இந்த சேனலை நீங்க பார்க்கறதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த சேனலை பத்தி சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை நீயே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நம்புகிறது என்ன?
கடவுள் ஒருவர் என்பதா அல்லது மூவர் என்பதா? இன்று கடவுள் யார் என்று தெரியாமலே கிறிஸ்தவர்கள் அநேகர் குழப்பத்தோடவே கடவுளை தேடுகிறார்கள். அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லை, அவர்தான் இவர், இவர்தான் அவர் என்று ஒரு திருத்துவம் என்ற அந்த போதனையின் வழியாக கடவுளை தேட முயற்சி செய்கிறார்கள். ஆனால் கடவுளை அவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.